Welcome to Talk and Mock YouTube channel. This is Rutra Priya and the session is daily CA discussion in Tamil. Sir ஆட கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட் டிஸ்கஷனுக்கு நான் இப்போ வந்திருக்கேன். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் யூ கேன் ஃபாலோ நரேஷ் குமார் சார் இன் அன்அகாடமி by typing his name and சார் வந்து 2 கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க 12th மேலேருந்து. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கெட் என்ரோல்ட். இந்த ஸ்டாப் எடுக்கேட்டட் ஸ்டாப் பேச்சஸ் ஆர் அவைலபிள் இன் அகாடமி. 12th மேலேருந்து நியூ பேச்சஸ் ஆர் அவைலபிள். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கெட் என்ரோல்ட். இந்தியாஸ் பிக்கெஸ்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் லைக் அன்அகாடமி காம்பேக்ட் விச் இஸ் ஆன் எவ்ரி சண்டே 10 AM நரேஷ் 10 அப்படின்னு சாரோட கோட் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ மதர்ஸ் டே விச் இஸ் ஆன் செகண்ட் சண்டே ஆஃப் மே. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். டு ரெகக்னைஸ் த விமென் இன் அவர் லைஃப் ஹூ ரைஸ்ட் அஸ், ட்ரைட் அவுட் டியர்ஸ் அண்ட் வெல் மதர்ட் அஸ். அண்ட் நம்மளோட அம்மாக்களுக்காக தான். ஸோ மதர்ஸ்க்காக தான் இந்த மதர்ஸ் டே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ செகண்ட் சண்டே ஆஃப் மே தான் நம்ம இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா ஜார்விஷ். ஸோ அவங்களோட பேர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அண்ணா ஜார்விஷ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களோட டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1864 to 1948. ஸோ இவங்களுக்கு இந்த மதர்ஸ் டேக்கான ஐடியா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி மதர் தான் வந்து ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணுறாங்க, எங்களுக்குன்னு ஒரு டே இருந்தால் நல்லாயிருக்கும், எங்களுக்குன்னு ஒரு ஹாலிடே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இவங்களோட மெயின் பாயிண்ட். ஸோ அந்த இது வந்து இவங்களுக்கு தோணிகிட்டே இருந்து later 1907 after her mother's death 3 years கழிச்சு to honor her mother and to honor other mothers like her அவங்க வந்து இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 1907 மதர்ஸ் டே இன் ஹானர் ஆஃப் ஹர் மதர்ஸ் அண்ட் மதர்ஹுட். ஃபர்ஸ்ட் இவங்க ஆக்சுவலாக யூஎஸ் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஸோ அமெரிக்காவில் தான் இவங்க ஃபர்ஸ்ட் இந்த டேவை வந்து அவங்களோட கம்யூனிட்டி பீப்புளோட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து அப்புறம் லேட்டரான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பரவி மதர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1914 தான் நம்ம வந்து இந்த மதர்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் ஆல்சோ ஆன் செகண்ட் சண்டே. இங்கே நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நேஷ்னல் மதர்ஸ் டே அப்படின்னும் இன்டர்நேஷ்னல் மதர்ஸ் டே, வேர்ல்ட் மதர்ஸ் டே அப்படின்னு அந்த ஒரு ப்ரிஃபிக்ஸே இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு நாள் செலிப்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில கண்ட்ரி வந்து February 1st சண்டே கொண்டாடும், March 1st சண்டே, March 2nd சண்டே அப்படின்னு நிறைய சண்டேஸில் தான் மோஸ்ட்லி. ஏன்னா அது ஒரு ஹாலிடேவாக இருக்கணுன்றத ரொம்ப கீனாக இருப்பாங்க. ஸோ அந்த டேஸ் வந்து மாறிட்டே இருக்கும் கண்ட்ரி டு கண்ட்ரி. நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா சும்மா மதர்ஸ் டே அப்படின்னு விக்கிபீடியாவில் போட்டிங்கன்னா அங்கே லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த கண்ட்ரீஸ் எந்தெந்த டே வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்ம வந்து கொண்டாடுறது எப்போ அப்படின்னா செகண்ட் சண்டே ஆஃப் மே 1914 நம்ம இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ணா ஜார்விஷை பற்றி இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, நம்ம பேங்கிங் ஃபீல்டை சேர்ந்தவங்க தான் அவங்களும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சில பேங்க்ஸ்லலாம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ணா ஜார்விஷ் பேரை மறந்துடக்கூடாது நீங்கள். மதர்ஸ் டேவோட ஃபவுண்டரே அவங்க தான். ஆபிச்சரின்னு பார்த்தோன்னா ராஜ்யசபா எம்பியான ரெனவுண்ட் ஸ்கல்ப்டர் ரகுநாத் மொஹபத்ரா பாஸ்ட் அவே. ஸோ ரகுநாத் மொஹபத்ரா வந்து ராஜ்யசபாவோட எம்பி and he was nominated to Rajya Sabha in July 2018. இவர் ஒரு ஆர்கிடெக்ட். ஸோ அதனால் இவரை வந்து ஆர்ட்ஸ் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கே போட்டுட்டாங்க. ஸோ இவர் வந்து பத்மஸ்ரீ அவார்ட் 1975 வாங்கியிருக்காரு. லைக் 3 பத்மா அவார்ட்ஸுமே வாங்கியிருக்காரு. நம்ம ரீசெண்டாக பார்த்த ஜக்மோகன் அப்படின்றவரும் 3 பத்மா அவார்ட்ஸும் வாங்கியிருந்தார், இறந்து போயிருந்தார். ஸோ அந்த மாதிரி இவரும் வந்து 3 பத்மா அவார்ட்ஸுமே வாங்கியிருக்காரு. 1975 பத்மஸ்ரீ அவார்ட், 2001 பத்மபூஷன் அவார்ட், 2013 பத்ம விபூஷன் அவார்ட்னு 3 அவார்டுமே வாங்கியிருக்காரு. ஸோ பார்ன் இன் பூரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிசா. ஸோ இவர் வந்து May 9th இறந்து போயிருக்காரு. ராஜ்யசபா எம்பி அண்ட் ரினவுண்ட் ஸ்கல்ப்டர் அண்ட் 3 பத்மா அவார்ட்ஸுமே வாங்கின ரகுநாத் மொஹபத்ரா ஆஸ் லைக் அஸ் ஜக்மோகன் அப்படின்னு ரீசெண்டாக ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா. ஸோ அவரும் 3 பத்மா அவார்ட்ஸ். அண்ட் ஃபில்ம் மேக்கரான ரஜித் பால் அப்படின்னு ஒருத்தவரும், சத்யஜித் பால் அப்படின்றவரும் 3 பத்மா அவார்ட்ஸ் ப்ளஸ் பாரத் ரத்னா இது எல்லாமே வாங்கியிருப்பார். ஸோ 4 சிவிலியன் அவார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவும் வாங்கியிருப்பார். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபார்மர் இந்தியன்
ஹாக்கி பிளேயர்ஸான எம்கே கௌஷிக் அண்ட் ரவீந்திர பால் சிங் இவங்க 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் உள்ள காமன் விஷயம் என்ன அப்படின்னா 1980 நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் மாஸ்கோவில் நடந்ததில் இந்தியன் டீம் வந்து வின் பண்ணுச்சு. ஸோ அந்த இந்தியன் டீமில் இருந்தவங்க இவங்க 2 பேருமே. ஸோ எம்கே கௌஷிக் அவரை பற்றி பார்க்கணுன்னா அவர் வந்து ஒரு ஆஃப்டர் பிளேயிங் ஒலிம்பிக் கோல்டு மெடல் வின் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் சீனியர் மென் அண்ட் விமெனை கோச் பண்ணார். ஸோ அவர் கோச்சாக இருக்கிறப்போ மென்ஸ் டீம் வந்து 1998 ஏஷியன் கேம்ஸ் இன் பேங்காக் வின் பண்ணாங்க. விமென்ஸ் டீம் வந்து தோஹா ஏஷியன் கேம்ஸ் இன் 2006 வின் பண்ணாங்க. ஸோ இந்தளவுக்கு வின் பண்ணுற அளவுக்கு அவர் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு அவார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும் இல்லையா. ஸோ அர்ஜுனா அவார்ட் 1998 துரோணாச்சாரியா அவார்டு இன் 2002 கொடுத்துருக்காங்க. பட் இவருக்கு அப்படியே ஆப்போசிட் ரவீந்திர பால் சிங். அவர் வந்து 1984 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸில் ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் 1979 ஜூனியர் வேர்ல்டு கப்லேயும் ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் 1980 சம்மர் ஒலிம்பிக்ஸ்லேயும் ப்ளே பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் விளாண்டுட்டு ரொம்ப ஆஃப்டர் ஹிஸ் ரிட்டைர்மெண்ட் ஃப்ரம் ஹாக்கி ரொம்ப வெளியில் தெரிகிற அளவுக்கு இவர் எதுவுமே பண்ணலை. லைக் ஹீஸ் அன் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு அவங்களோட டீம் மெம்பர்ஸே சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சைலண்ட்டானவர் அண்ட் கல்யாணம் பண்ணிக்கல. ஹீ ஸ்டேட் சிங்கிள் அண்ட் இவரோட நீஸோட உதவியில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அண்ட் இப்போ கோவிட்னால அவர் இறந்து போயிட்டார். ஸோ இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் May 8 வந்து இறந்து போயிருக்காங்க, எம்கே கௌஷிக் அண்ட் ரவீந்திர பால் சிங். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தோன்னா ஆரினா சப்லெங்கா அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ரிட் ஓப்பன் விமென் சிங்கிள் டைட்டிலை வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணுறாங்க. யாரை தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் ஹைலைட்டே. இங்கே ஆஷ்லே பார்ட்டி ஆஃப் ஆஸ்திரேலியாவை தான் தோக்கடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வந்து US ஓப்பன் வின் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்தளவுக்கு பாப்புலரானவங்க வந்து ஆஷ்லே பார்ட்டி. ஸோ அவங்கள தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க கேரியரில் இது வந்து அவங்களோட 10th அவார்டு. அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th அவார்ட் விமென்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன் சிங்கிள்ஸ் WTA வந்து விமென்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன். ஸோ அதோட சிங்கிள்ஸ் டைட்டிலை வந்து 10th இயராக வாங்கியிருக்காங்க அண்ட் செகண்ட் விமென்ஸ் டென்னிஸ் டைட்டில் ஆஃப் தி சீசன். ஸோ இந்த சீசனில் அவங்களோட செகண்ட் டைட்டில். கிளே கோர்ட் மேட்ரிட் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேட்ரிட் வந்து ஒரு கிளே கோர்ட். ஸோ கிளே கோர்ட்டில் இது ஃபர்ஸ்ட் வின். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரியே விமென்ஸ் டபுள்ஸும் நடந்திருக்கு ஃபைனல்ஸ். பார்போரா கிரெச்சிகோவா அண்ட் கேட்ரினா சினியாகோவா அப்படின்னு 2 பேர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. டிஃபீட்டட் 2 பேரும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். மேட்ரிட் ஓப்பன் விமென் சிங்கிள் டைட்டில் யார் வின் பண்ணான்னு கேட்டால் ஆரியானா சப்லெங்கா. டபுள்ஸோட பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லூயிஸ் ஹாமில்டன் வந்து அவரோட 5th சக்ஸசிவ் ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ 2021 ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டை வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்து 5th டைம் இந்த அவார்டு அவர் வாங்குறாரு. இந்த சீசனில் நடந்த 4 ரவுண்ட் ஆஃப் 2021 ஃபார்முலா 1 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் 3 வின் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கே தெரியும் அந்த 1 வந்து மேக்ஸ் வெசபட்டிலியன் வின் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேமில் அவங்க ஃபினிஷ் பண்ண டாப் 3 பொசிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லூயிஸ் ஹாமில்டன், செகண்ட் மேக்ஸ் வெஸ்டப்பன் அண்ட் தேர்ட் வந்து வெலாரி போட்டஸ். ஸோ ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபவுண்டட் வந்து 1913 இஸ் அ ஃபார்முலா 1 மோட்டார் ரேசிங் ஈவெண்ட் அப்படின்னு. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ககன்தீப் சிங் பேடி அப்பாயிண்டட் அஸ் சென்னை கார்பரேஷன் கமிஷனர். ஸோ இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வெல் வர்ஸ்டான ஆள். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து அக்ரி ப்ரொடக்ஷன் கமிஷனர் அண்ட் அக்ரி செக்ரட்டரியாக இருந்தார். இப்போ வந்து செக்ரட்டரி கம் கமிஷனர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட்டில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜி பிரகாஷ். ஸோ பிரகாஷ்குமார். ஸோ அவர் தான் இருந்தாங்க. இவர் வந்து பிரகாஷ்குமார் வந்து 2019 இந்த போஸ்ட்டில் இருக்கார். ஸோ இவர் இருந்தபோது நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. லைக் 150 crore கண்ட்ரோல் சென்டர் ஃபேஷியல் ரெக்கக்னிஷனோட செட்டப் பண்ணியிருக்காரு. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட டென்யூரை வந்து 2 இயர்ஸ்க்கு 2019 இப்போ வரையும் வச்சுருந்தாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா சித்தா மெடிசன் லான்ச் வந்து ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு வியாசல்பாடி சென்னையில். ஸோ அந்த ப்ரோக்ராமில் இருந்து அவங்க அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு கிளம்பும்போது அவருக்கு அந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருக்காரு. அண்ட் தேட்ஸ் இட். ககன்தீப் சிங் பேடி வந்து சென்னை கார்பரேஷனோட செக்ரட்டரி கம் கமிஷனர்.
தென் டாக்டர் இறையன்பு ஐஏஎஸ். ஸோ அவரை வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ லைக் இப்போ என்னென்னா சிஎம் இருக்கார் இல்லையா, சிஎம்மை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு 4 ஆஃபீஸர்ஸ் 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் உதயச்சந்திர, உமநாத், சண்முகம், அனு ஜார்ஜ் இவங்க எல்லாருமே வந்து செக்ரட்டரிஸாக போட்டிருக்காங்க. சீஃப் செக்ரட்டரியாக ஐஏஎஸ் ஆன இறையன்பு அப்படின்றவர் போட்டிருக்காங்க. இவரை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஃப் நாட் ரொம்ப ஒரு ஜஸ்ட் மட்டும் சொல்கிறேன், 1988 பேட்ச் ஆஃபீஸர். அண்ட் இவர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அது வந்து ஸ்டேட் ரன் பண்ணுற ஒரு இன்ஸ்டிடியூட். அதில் வந்து யங்ஸ்டர்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணி சிவில் சர்வீஸை வந்து அவங்களோட கேரியராக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருந்திருக்காரு. அண்ட் இவர் வந்து ஒரு 2 டாக்டரேட் ஹோல்ட் பண்ணுறாரு. திருக்குறள் அண்ட் திருவள்ளுவர் அண்ட் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு 2 கான்செப்ட்ஸில் வந்து டாக்டரேட் வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம தமிழ்நாடு சிஎம் ஆன மிஸ்டர் ஸ்டாலினோட சீஃப் செக்ரட்டரி வந்து டாக்டர் இறையன்பு ஐஏஎஸ். அண்ட் அவருக்கு கீழே இன்னும் 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை வந்து செக்ரட்டரிஸாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் த நியூஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மர் மினிஸ்டர் பிச்சாண்டி அப்பாயிண்டட் அஸ் டிஎன் அசம்பிளி ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர். ஸோ ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கரான ஸ்பீக்கரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டோட கீழ்பெண்ணத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து செலக்ட் ஆகி வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து May 10th நான் வந்து ஓத் எடுத்து ஸ்வான்-இன் பண்ணிப்பார். இவரோட சேர்ந்து மற்ற ஆஃபீஸர்ஸும் ஸ்வான்-இன் ஆயிப்பாங்க. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ்னு பார்த்தோன்னா டெய்லர் ஸ்விஃப்ட் வந்து குளோபல் ஐகான் ஹானர் அட் 2021 பிரிட் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ரெக்கார்ட் இண்டஸ்ட்ரி ட்ரஸ்ட். பிரிட்டிஷ் ரெக்கார்ட் இண்டஸ்ட்ரி ட்ரஸ்ட். ஸோ இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம், பிரிட்டிஷ் ரெக்கார்ட் இண்டஸ்ட்ரி ட்ரஸ்ட். ஸோ பிரிட்டிஷ் ரெக்கார்ட் இண்டஸ்ட்ரி ட்ரஸ்ட்டுன்னு சொல்லும்போதே அது யார் கொடுக்குறான்னு உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ் தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க டெய்லர் ஸ்விஃப்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து ஒரு அமெரிக்கன் சிங்கர். ஸோ பில்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட். இங்கிலீஷ் இந்த சென்ஸ் அவங்க பிரிட்டிஷ்காரங்களை தான் சொல்கிறாங்க, அமெரிக்காக்காரங்களும் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. பட் பிரிட்டிஷை சேராத ஒரு ஆள் அப்படின்னா அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் டு ரிசீவ் திஸ் ஹானர். ஸோ டெய்லர் ஸ்விஃப்ட்டை பற்றி இந்த ஆக்சுவலாக பிரிட் அவார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பில்போர்டை பற்றி சார் சொல்லியிருப்பார். லைக் அது வந்து பப்ளிக் ஓட்டிங் கிடையாது. பில்போர்டு வந்து எப்போவுமே ஒரு சாங்கோட சேல்ஸ் அண்ட் அதோட சேல்ஸ் பேக்ரவுண்ட் எவ்வளோ விற்றுருக்கு, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, அது எல்லாத்தையும் பார்த்து தான் அவார்ட் கொடுப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் பிரிட் அவார்ட்ஸ் எப்படின்னா ஒரு ஓட்டிங் மெம்பர்ஸ் 1000 பேர் இருப்பாங்க. அவங்களோட வெப்சைட்டில் லைக் பிரிட் அவார்ட்ஸோட வெப்சைட்டில் வந்து யார் நாமினிஸ் அப்படின்றத போஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த 1000 ஓட்டிங் மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 1000 ஓட்டிங் மெம்பர்ஸில் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு முந்தின பிரிட் அவார்ட்ஸில் நாமினிஸாக இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க அண்ட் வின்னர்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த அப்கமிங் இயரோட வின்னர் யாருன்றதவே சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ஓட்டிங் வந்து 2019 ஆன்வர்ட்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரையும் பப்ளிக் ஓட்டிங் தான் இருந்திருக்கு. ஏன் 2019 இப்படி மாற்றுறாங்க அப்படின்னா நிறைய லைக் ஃபேக் ஐடிஸ் வந்துட்டாங்க, யாருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னே தெரியல, அது பாட்டு கணக்கு இல்லாமல் போயிட்டே இருக்குது. அப்படின்ற போது இப்போது இந்த மாதிரி ஒரு லைக் ஓட்டிங் சிஸ்டம் வந்து மாற்றிட்டாங்க. எலக்ட்ரான் ரிஃபார்ம் சர்வீசஸை யூஸ் பண்ணி அவங்க வாங்குவாங்க. அண்ட் டெய்லர் ஸ்விஃப்ட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பென்சில்வேனியாவில் பிறந்து வளர்ந்த பொண்ணு. அண்ட் கண்ட்ரி மியூசிக்கில் தான் ஃபர்ஸ்ட் பாப்புலராக இருந்தாங்க. அண்ட் ஸ்லோ பை ஸ்லோ இவங்களோட ஆல்பம்ஸ் லைக் ஃபியர்லெஸ், யூ பிலாங் வித் மீ அப்படின்னு நிறைய சாங்ஸ் எல்லாம் வந்து வேர்ல்டு அளவு ஹிட் ஆகும்போது 2010லலாம் வந்து விமென் ஆஃப் த டீகேட் அப்படின்னு பில்போர்ட் சொன்னாங்க. அண்ட் ஆர்டிஸ்ட் ஆஃப் த டீகேட் அப்படின்னு அமெரிக்கன் மியூசிக் அவார்ட்லாம் சொல்லி அந்தளவுக்கு பாப்புலரான ஆர்டிஸ்ட். ஸோ இப்போது அவங்களோட அவார்ட்ஸ் லிஸ்ட்டில் 2021 பிரிட் அவார்ட்ஸும் ஜாயின் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அவார்டை வாங்கினவங்க யாருன்னெலாம் கொடுத்துருக்காங்க. எல்டன் ஜான் 2014 வாங்கியிருக்காரு, டேவிட் ப்ரவுன் 2016 அண்ட் ராபி வில்லியம் 2017 வாங்கியிருக்காங்க. தட்ஸ் இட்.
நெக்ஸ்ட் பார்த்தோன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஸோ புக்கு பேர் என்ன அப்படின்னா எலஃபெண்ட் இன் த வாம்ப், ஆத்தர்ட் பை கல்கி கோச்சின். ஆக்சுவலாக அவங்களோட ஃபோட்டோ நான் வைக்கணும்னு நினச்சேன், பட் சொல்லணும்னு நினச்சேன், பட் மறந்தாச்சு. ஓகே, இந்த கல்கி கோச்லன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, பாவக்கதைகளில் விக்னேஷ் சிவன் டைரக்டரோட பாட்டில் அஞ்சலியோட பேரா வருவாங்க ஒரு பொண்ணு. அதுலேயும் அவங்க பேர் கல்கின்னு தான் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர், பட் அந்த இதில் வரவங்க தான். ஆக்சுவலாக இவங்க யார் அப்படின்னா அனுராக் கஷ்யப், ஹூ இஸ் த வில்லன் ஆஃப் இமைக்கா நொடிகளோட வில்லனாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப், லைக் அவங்க 2 பேருக்கும் 2011 மேரேஜ் ஆகி 2015 டைவர்ஸ் ஆகிடுச்சு. இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்குது. கல்கி கோச்லின்னு பேர் வச்சுருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா இவங்க நல்லாவே தமிழ் பேசுவாங்க. பிகாஸ் இவங்க ஒரு பாண்டிச்சேரியில் பிறந்தவங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் பேரண்ட்ஸ், அண்ட் தமிழ், ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ், ஹிந்தி, நிறைய லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஹிந்தி ஃபிலிம் ஆர்டிஸ்ட் தான் இவங்க. நிறைய ஃபிலிம்ஃபேர், நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. இவங்க எழுதின புக்கு வந்து எலஃபெண்ட் இன் த வாம்ப். இந்த புக்கு வந்து May 8, 2021 ரிலீஸ் ஆகுது. இதில் வந்து கண்டிப்பாக இல்லஸ்ட்ரேஷன் நிறையா வரைஞ்ச விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அது பண்ணது யாருன்னா வெலேரியா போலியான்ச்கோ அப்படின்றவர் வரைஞ்சிருக்காரு. அண்ட் பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த புக்கு வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா அபவுட் ப்ரெக்னென்சி அண்ட் பேரண்டிங் ஃபார் மதர்ஸ், எக்ஸ்பெக்டன்ட் மதர்ஸ் அண்ட் எனி ஒன் ஈவன் திங்கிங் அபவுட் மதர்ஹுட். அது மதர்ஹுட் பற்றி, ஏன்னா விமென்ஸ் டே அதுமா அவங்க விமென்ஸ் டேக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி தான் இருக்கும். ஸோ கல்கி கோச்லன் அவங்களோட எலஃபெண்ட் இன் த வாம்ப் அப்படின்ற புக் வந்து May 8, 2021 ரிலீஸ் ஆகுது. பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா வந்து அதை ரிலீஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் அ நான் ஃபிக்ஷன் புக் ஆன் மதர்ஹுட். நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் நியூஸ். இந்த கிக் இந்தியாவை பற்றி ஐயோ கடவுளே, இதை பற்றி தேடி பார்த்தேன். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து நிறைய லைக் கிக் இந்தியான்றது வந்து ஒரு பாப்புலர் கம்பெனி. அது வந்து இப்போ படித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வர காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வர ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து மார்க்கெட்டில் ஏற்ற மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதர் சைடு கிக் இந்தியா வந்து ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அதில் ஏதோ யூடியூப்பில் போய் லைக் கொடுத்து, ஃபேஸ்புக்கில் லைக் கொடுத்து, ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தா 15 ரூபா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சைட் ஆஃப் மார்க்கெட்டும் இருக்குது. எது உண்மையான மார்க்கெட்னே தெரியல. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஒர்க்கர்ஸ் லைக் கிக்கர்ஸ், இப்போ இருக்க கிக் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அப் டு 3 lakh ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை வந்து கோவிட் ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலயமா அவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து பூனேவை ஹெட் குவார்ட்டராக கொண்ட ஒரு கம்பெனி. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு பார்த்தோன்னா, வின்கோவ் நோவல் ஆன்டிபாடி இன்ஜினியர்ட் ப்ராடக்ட் டு ட்ரீட் COVID-19 கிளியர்டு ஃபார் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஸோ இதை வந்து யார் தயாரித்தா இன் கொலாபரேஷன் அப்படின்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், CSIRோட சென்டர் ஃபார் செல்லுலர் அண்ட் மாலிகுலர் பயாலஜி அண்ட் வின்ஸ் பயோ ப்ராடக்ட் லிமிடெட். இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இதை இன் கொலாபரேஷன் தான் இதை தயாரிச்சிருக்காங்க. DGCI ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்து இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஃபார் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஸோ கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ன்ற போது 4 types ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இருக்கும். ஸோ அதில் 4 phases ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இருக்கும். இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, DGCI கிட்ட எதை காமிச்சு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ஃபார் ட்ரையல்ஸ் அப்படின்னா, ஹார்சஸில் வந்து இவங்க அதை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ SARS-CoV-2ன்றது வந்து கோவிட் தான், அது இன்னொரு நேம் ஃபார் COVID-19ன்றது காமன் நேம். உலகம் பூரா இருக்கவங்க வந்து இது காமன் நேமாக, ஒரு எப்படி ஒரு சைக்ளோனுக்கு ஒரு நேம் வச்சு கூப்பிடுறாங்களோ, லைக் காமன் நேம் எல்லாருமே வச்சுக்கணும், எல்லாருக்குமே இந்த பேர் சொன்னால் இந்த இடத்துலேருந்து வர சைக்ளோன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு பேர் வைக்கிறாங்களோ, அந்த மாதிரி தான் COVID-19 அப்படின்னு வச்சாங்க. சாக்ஸுன்ற ஒரு நோய் வந்து ஏற்கனவே அனிமல்ஸ்க்கு வந்ததோட மியூட்டன்ட் வைரஸ் தான் SARS-CoV-2 விச் இஸ் COVID-19. ஸோ அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்னென்னா ஹார்சஸ்க்கு இதை இன்ஜெக்ட் பண்ணும்போது கோவிடை வந்து அவங்க நல்ல டைப் ஆஃப் நியூட்ரலைஸ் பண்ணுது அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் லாஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க, ஹை நியூட்ரலைசிங் கெப்பாசிட்டி அகேன்ஸ்ட் SARS-CoV-2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இப்போ வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி வருது ஃப்யூச்சர் டேஸ் அப்படின்னு. அண்ட் CSIRோட சென்டர் ஃபார் செல்லுலர் அண்ட் மாலிகுலர் பயாலஜி பற்றி கொடுத்துருக்காங்க. டைரக்டர் ராகேஷ் மிஸ்ரா, ஃபவுண்டட் 1977. வின்கோவ் 19 நோவல் அப்படின்ற ஆன்டிபாடி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வின்கோவ். நெக்ஸ்ட்
IDArt mobile app launched by Interpol to help protect கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டி. இது என்ன அப்படின்னா, இது வந்து இன்டர்போல் லான்ச் பண்ணுற ஃபர்ஸ்ட் எவர் ஆப். இது வரையும் அவங்க எந்த ஆப்பும் வந்து ரிலீஸ் பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் எவர் ஆப் ரிலீஸ்டு பை இன்டர்போல். இது எதுக்காக இந்த IDArt ஆப் அப்படின்னா, ஸ்டோலன் கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான். ஸோ அதனால் ஸ்மக்லிங் எல்லாம் தடுக்க முடியும், ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் தொலைஞ்சு போன பொருட்களை அப்படின்றாங்க. பட் என்ன பேசிக்காக அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு மொனாலிசாவோட ஒரிஜினல் ஆர்ட் ஃபார்மை வந்து நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஒரு கலெக்டர், நான் அவ்வளோ காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். அவ்வளோ காசுலாம் நம்மளுக்கு இருக்காது, இருந்தாலும் நான் ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்கு சொல்கிறேன். மொனாலிசான்றது வந்து ஒரே ஒரு பெயிண்டிங் தான், ஒரு தடவை மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது இல்லையா. ஸோ அதை வந்து நான் தான் வச்சுருக்கேன். இப்போது ட்ராவலில் வந்து சில நேரம் நான் வந்து இப்போது மதுரையில் இருக்கேன். அது வந்து அமெரிக்காவிலேருந்து எனக்கு வந்து ஷிப் ஆகி வரணும். ஷிப் ஆகி வரும்போது ஒரிஜினல் ஃபார்ம்லேருந்து லைட்டாக சம் டேமேஜஸ்லாம் ஆயிருக்கு அப்படின்ற போது அதை வந்து நான் அந்த டேமேஜஸோட இதுதான் ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு இந்த IDArt ஆப்பில் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ், லைக் ஒரு சில நெஃபர்டிட்டின்னு ஒரு சிலைலாம் இருக்கும், அதிலலாம் ஒரு கண்ணு ஒழுங்காக வரைஞ்சிருக்க மாட்டாங்க, ஒரு கண்ணே கருவிழியே இருக்காது அதில். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில் ஆஃப் தட் பர்டிகுலர் கல்ச்சுரல் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இந்த ஆப்பில் அப்படின்னா, தொலைஞ்சு போன பட்சத்தில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா டூப்ளிகேட்ஸ் நிறையா வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரிஜினலை விட டூப்ளிகேட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த இந்த IDArt ஆப்பில் வந்து இது என்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் தான் இது அப்படின்னு சொல்லி நான் வந்து என்கிட்ட மோனாலிசா படமே இல்லை, ஆனால் வந்து ஒரு டூப்ளிகேட்டை ஃபோட்டோ எடுத்து இதில் போட்டுட்டேன் அப்படின்னா விச் இஸ் நாட் குட் இல்லையா. ஸோ அதையும் போடுற ஃபோட்டோஸ், அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் ஒரு டீம் இருக்காங்க. அண்ட் இதை வந்து லைக் ஒரு சில இடம் கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டியுடைய இடம் வந்து ஒழுங்காக பராமரிக்காமையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பராமரிக்கப்படாத இடங்களையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணலாம். லொக்கேஷனை டேக் பண்ணி அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய நியூ இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்டர்போலில் வந்து கிட்டத்தட்ட இப்போது 194 கண்ட்ரீஸ் இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்றது தான் இன்டர்போலோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன் வந்து அதில் 194 கண்ட்ரீஸ் இருக்குது, நம்மளும் இருக்கோம். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லயான், ஃப்ரான்ஸ். ஃபவுண்டட் வந்து ஜானேஸ் ஸ்காபர். ஃபவுண்டட் இன் 7th September 1923, வியன்னா, ஆஸ்ட்ரியா. செக்ரட்டரி ஜெனரல் வந்து ஜர்கன் ஸ்டாக். ஸோ இன்ஃபர்மேஷன்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். IDArt மொபைல் ஆப் அப்படின்னு கேட்டாலே இன்டர்போல்னு ஞாபகம் வர அளவுக்கு நிறைய கண்டென்ட் சொல்லியிருக்கேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், MOUs and Agreement. சிப்லா அப்படின்ற ஒரு மல்டிநேஷ்னல் ஃபார்மக்யூட்டிக்கல் கம்பெனி. ஸோ இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க அவங்க. ஸோ அவங்களும் US பேஸ்டு எலி லில்லி அப்படின்ற ஒரு கம்பெனியும் வந்து இப்போது லைசன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பரிசிட்டினிப் அப்படின்ற ஒரு மெடிசன். இந்த மெடிசனுக்கு வந்து ஆக்சுவலாக November 2020 US ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனே வந்து காம்பினேஷன் ஆஃப் ரெம்டெசிவிர் அண்ட் பரிசிட்டனிப்பை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. பட் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலை. இந்த சென்ஸ் நம்மக்கிட்டே இருக்கிறத மட்டும் வச்சு யூஸ் பண்ணுவோம், எதுக்கு நம்ம இம்போர்ட் வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து எதுவுமே அதுக்கு ஸ்டெப் எடுக்கல. பட் இப்போ சிச்சுவேஷன் ரொம்ப வேர்சன் ஆகிட்டுருக்குது அப்படின்றதுனால இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் CDSCO என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மெடிசன் வித் காம்பினேஷன் ஆஃப் ரெம்டெசிவிருக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்ரூவல் அப்படின்னா, ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் லைக் சப்ளிமெண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படும் நிலையில். ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் ஆக்சிஜன் வந்து இப்போ பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்ற போது ஆக்சிஜன் தேவைப்படுற நிலையில் இந்த ரெம்டெசிவிர் அண்ட் பரிசிட்டினிப் காம்பினேஷன் இன்ஜெக்ஷன் போட்டோன்னா கொஞ்சம் அந்த ஆக்சிஜன் தேவைப்படும் நிலைக்கு தள்ளப்படாமல் இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் ஆக்சிஜனே இல்லாமல் செத்து போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த கேசஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுனால தான் இதை எடுத்திருக்காங்க. ஒரு மெக்கானிக்கல் வென்டிலேட்டர் தேவைப்படுற நிலை லைக் ரொம்ப அட்வர்ஸ் ஸ்டேஜில் தான் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்டட் எமர்ஜென்சி யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். அதை பற்றி வேறு எதுவும் இல்லை. Then that next வந்து acquisition and merger.
க்ரைலி குரூப் இது வந்து கொஞ்சம் பேசிக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி தெரிஞ்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். யூஸ்வலாக இப்போது நீங்கள் ரொம்ப நோட்டீஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ஒரு கம்பெனி வந்து ஒரு பாப்புலரான ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை செல் பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற கம்பெனிஸ் வாங்க ரெடியாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஏர்ஜ் இருக்குது அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்னு அர்த்தம். ஸோ எஸ்பிஐ லைஃப்பும் அப்படி தான், ஒரு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்க கம்பெனி. அப்போது அவங்கக்கிட்ட இருக்க ஷேர் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க, ஏன்னா ப்ராஃபிட் வருது அப்படின்றதுக்காக. இப்போ க்ரைலி குரூப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஆக்சுவலி 2019 வந்து பிஎன்பி பரிபாஸ் கார்லிஃப் அவங்கக்கிட்ட இருந்து 9% ஆஃப் அ ஸ்டேக் மார்ச்சில் வாங்கினாங்க. அவங்க வாங்கிட்டு அதை வந்து நவம்பர் 2019 3% வந்து செல் பண்ணாங்க. அப்போவே அது பயங்கரமாக பூம் ஆச்சு. இப்போ திரும்ப 4% வந்து அவங்க செல் பண்ணியிருக்காங்க. 4% வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஷேரோட ரேட் வந்து 960 அப்படின்னு காலையில் இருந்துச்சு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். இப்போ அடுத்து முடியும் போது எப்படி முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். 1000.50 பைசையில் முடிஞ்சிருக்கு, விச் இஸ் 3.22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு ஷேரோட விலை. ஸோ அந்தளவுக்கு இவங்க செல் பண்ணதோட விளைவு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு 4% ஸ்டேக் வந்து 3900 crore ஓப்பன் மார்க்கெட் ட்ரான்சாக்ஷனில் விட்டுட்டாங்க. ஸோ ஆஸ் பர் த எண்ட் ஆஃப் 2021 அவங்க வந்து இப்போது 6% ஆஃப் ஸ்டேக் வந்து அவங்க வச்சுருக்காங்க. க்ரைலி குரூப் வந்து 6% வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக மார்ச் 2021 படி அவங்க தான் 2019 9% வாங்கிட்டு மார்ச்சில் வாங்கிட்டு நவம்பர்லேயே 3% விற்றுட்டாங்க இல்லையா. ஸோ மிச்சம் அவங்கக்கிட்ட 6% இருக்குது. அந்த 6%ல் 4% வந்து அவங்க செல் பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் எண்டில் வந்து 6% வச்சுருந்ததை இப்போ 4% வந்து செல் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால் நிறைய ஷேர் ரேட் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஒரு நார்மல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் டெய்லியும் பார்த்து தான் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கும் இதை தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ், க்ரோ ஆப், அப் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போலாம் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டவுன்ஃபாலில் தான் போயிட்டுருக்கு. வாங்குறது கஷ்டம்தான். வாங்கினாலும் ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஓகே, இட் வில் பி யூஸ்ஃபுல். ஏன்னா ஆஃப்டர் பேண்டமிக் கண்டிப்பாக இது பூம் ஆகும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் அப்படி நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போது எஸ்பிஐயும் பிஎன்பி பரிபாஸ் தான் ஜாயின்ட் வெஞ்சராக இந்த குளோபல் இந்த எஸ்பிஐ லைஃப்பில் வந்து ஜாயின்ட் வெஞ்சராக இருக்காங்க, லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். ஸோ எஸ்பிஐ வந்து 55.2% ஸ்டேக் வச்சுருக்காங்க. இப்போ பிஎன்பி தான் ஆல்ரெடி அவங்களோட 9% வந்து செல் பண்ணிட்டாங்கல்ல க்ரைலிக்கு. ஸோ அவங்கக்கிட்ட மிச்சம் இருக்கிறது 0.2% தான் வச்சுருக்காங்க அவங்க கையில் வச்சுருக்குது. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் அண்ட் நேஷன் நியூஸ் பார்த்தோன்னா, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ் அனுராக் தாக்கூர் ஹேஸ் கிளைம்டு 1.5 lakh doses ஆஃப் ஸ்புட்னிக் 5. ஸோ இது வந்து தெரிஞ்சது தான். நம்ம காங்கிரஸ் சீஃபான மல்லிகார்ஜுன் கார்ஜே அப்படின்றவர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதினார். லைக் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் சொல்கிறதுக்கு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ என்னென்னா 1.5 lakh doses ஆஃப் ஸ்புட்னிக் 5 வந்து நாங்கள் என்ன இப்படி கேட்டுட்டீங்க, ஆப்போசிட் பார்ட்டி வந்து கேட்பாங்கல்ல, என்னடா பண்ணுறீங்க, இவ்வளோ டெத் ரேட்டு, இவ்வளோ பேர் செகண்ட் வேவ் இவ்வளோ அட்வர்ஸாக இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் என்ன தான் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன இப்படி கேட்டீங்கன்னு அவங்க வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. லைக் 1.5 lakh doses ஆஃப் ஸ்புட்னிக் 5 வந்து இந்தியா அண்ட் ரஷ்யா டைரக்ட் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் ஃபண்டு மூலயமா நாங்கள் வந்து பல்க் மேனுஃபேக்சரிங் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். 50 sorters art file 61 ஆக்சிஜன் கண்டெய்னர்ஸ் வந்து which has the capacity of 1142 metric ton பொட்டன்ஷியல் உள்ள 61 ஆக்சிஜன் கண்டெய்னர்ஸை வந்து அப்ராட்லேருந்து வாங்க வச்சுருக்கோம். எப்படின்னா த்ரூ ஷிப்ஸு, அது எந்தெந்த ஷிப்பெல்லாம் கொண்டு வந்துச்சு அப்படின்ற ஷிப்போட நேம் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். பேங்காக்கு, சிங்கப்பூர்லேருந்துலாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதில் இந்த 1.5 lakh doses வந்து அவங்க வேக்சின் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ தேட்ஸ் இட்.
நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து 1.5. இது ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னென்னா காங்கிரஸ் லீடரான திக் விஜய் சிங் இவர் என்ன சொன்னார்னா, அது வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் முன்னாடி நினைக்கிறேன், எம்பி லேட், தட் இஸ் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஃபண்ட். ஸோ எம்பிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீமுக்கு கீழே, இந்த எம்பி லேட் ஸ்கீம் கீழே கொடுக்குற ஃபண்டை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து அவங்களோட ஒவ்வொரு கலெக்டர்ஸ்க்கும் இவ்வளோ அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து இதெல்லாம் டெவலப் பண்ணணும். இப்போ மதுரை வைகாயத்தில் வந்து இந்த அளவுக்கு கருவேல முள் இவ்வளோ இருக்குது, 100 நாள் வேலை திட்டம் மூலியமாக இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து அழிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து எங்களுக்கு இவ்வளோ காசு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குறது தான் இந்த ஸ்கீம் மூலியமாக பிரித்து கொடுப்பாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கும். அந்த இதை ஏன்ப்பா நீங்கள் இப்படி ஹோல்டு பண்ணியே வச்சுருக்கீங்க? 2020 2 இயர்ஸ்க்கு மார்ச் 2020 நினைக்கிறேன், ஏப்ரலில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம் கீழே கொடுக்குற ஃபண்டை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன்ப்பா 2 இயர்ஸ்க்கெல்லாம் கேன்சல் பண்ணி வச்சுருக்கீங்க? லோக்கல் ஏரியாவில் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்கீமுக்கு கீழே கொடுக்குற ஃபண்டை கொடுத்தாவது நாங்கள் வேக்சினுக்கு யூஸ் பண்ணிப்போம், ஆறு ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வாங்கவாது யூஸ் பண்ணிப்போம். இப்படி நீங்கள் வச்சுருக்கீங்களே, அதுக்கு ரிலீஸ் பண்ணால் என்ன அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அவங்க ஆன்சர்லாம் பண்ணலை. அவர் வந்து சும்மா ஒரு அறிக்கை விடுறாரு. அதுக்கு டக்குன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த காசு இருந்தால் தானே நீ கேட்ப அப்படின்ற மாதிரி 1.5 crore வந்து டொனேட் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, ஹரித்வார் கான்ஸ்டியூவன்சியில் வந்து கொஞ்சம் கோவிட் செகண்ட் வேவோட அஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது போல். ஸோ அந்த ஹரித்வாரில் கிட்டத்தட்ட பாபா பர்ஃபனி பேஸ் ஹாஸ்பிட்டல், மேலா ஹாஸ்பிட்டல் அண்ட் சிவில் ஹாஸ்பிட்டல் ரூக்கி அப்படின்னு 4 ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபண்ட்ஸாக கொடுத்துட்டாங்க. டெடிக்கேட்டட் கோவிட் கேர் சென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஃபண்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட்ஸ் இட். இது வந்து கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கோடி கொடுத்தது யாருன்னு உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். எஜுகேஷன் மினிஸ்டர் 1.50 crore வந்து எம்பி லேட் ஃபண்டு வந்து ஹரித்வார் கான்ஸ்டியூன்சி கீழே இருக்க 4 டெடிக்கேட்டட் கோவிட் சென்டருக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டைப் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர். தென் பிஎன்பி ரிப்போர்ட்டட் ஆன் நோ சச் அப்ரூவல் ஹேஸ் பீன் கிவன். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா, சோஷியல் மீடியாவில் நிறைய நியூஸஸ் வந்து ஃபேக் நியூஸஸ் வந்து பரவிட்டுருக்கு. ஸோ அதுதான் இப்போ பிக்சர்லேயுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பாரத் பயோடெக் வந்து கோவேக்சினை 12 years above இருக்க சில்ட்ரன்ஸையும் போட்டுக்கிறதுக்கு அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பரவிச்சு. எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், எனக்குலாம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து இல்லவே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் வந்து 18 above 18க்கு மேலே தான் கிளினிக்கல் ட்ரையலே பண்ணியிருக்கோம். அவங்க வந்து 4 phases ஆஃப் ட்ரையல்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரையல் பார்த்து டெஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்றப்போ அவங்க கோவிட் 18 yearsக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் இது வரையுமே கிளினிக்கல் ட்ரையல் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பண்ணலை. அது வந்து நாங்கள் இன்னும் அப்ரூவலே கொடுக்கல, இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ மூலமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு எதுவும் சொன்னாங்க. இது எல்லாருமே நியூஸில், நான் டெய்லி நியூஸ் சேனல் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், 3rd wave ஆஃப் COVID-19 வந்து வரும். அது மோஸ்ட்லி சில்ட்ரனை தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப நாளாக ஒரு 2 days வந்து ரொம்ப வைரலாக எல்லாராலையும் பேசப்பட்டுருக்க நியூஸ், உங்களுக்கே தெரியும். ஸோ ஜஸ்ட் நியூஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் DCGI வந்து எமர்ஜென்சி டயத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்டி கோவிட் ஓரல் ட்ரக்குக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது டெவலப் பண்ணது யாருன்னா DRDO, டெவலப்டு பை இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் மெடிசன் அண்ட் அலைடு சயின்ஸ் lab of DRDO in collaboration with Dr. Reddy's laboratory Hyderabad. 3 phase 3 clinical trial வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 4 phases-ல 3rd phase வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் சப்ளை நீட் பண்ணும்போது இந்த நியூஸும் சரி, இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த COVID-19 சரி, எல்லாமே வந்து இப்போது ஆக்சிஜன் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஆக்சிஜன் தேவைப்படும் சிச்சுவேஷனை நோக்கி போகிற அட்வர்ஸ் கண்டிஷனில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி இன்ஜெக்ஷன். ஏன்னா ஆக்சிஜன் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு இந்த மாதிரி ட்ரக்ஸை யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க. குட் தான், பட் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ட்ரக்கோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2-deoxy
டி குளுக்கோஸ் அப்படின்ற ட்ரக் அதை வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப அட்வர்ஸ் கண்டிஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நெக்ஸ்ட், Delhi ESIC installs oxygen generation plant at 2 hospitals in NCR. ஓகே, இஎஸ்ஐசினா எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அவங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்கும், இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல். ஸோ அது வந்து விச் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு கார்பரேஷன். அவங்க வந்து ஆக்சிஜன் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. சிலிண்டர்ஸ் வேறு, பிளான்ட் வேறு. ஸோ சிலிண்டர்ஸ் வந்து ஒரு சிலிண்டர் இந்த சென்ஸ் 1 or 2 people கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் பிளான்ட்னா மொத்த ஹாஸ்பிட்டலில் உள்ள ஆக்சிஜன் சப்ளை எல்லாத்துக்கும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி 2 இடத்துல அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஃபரிதாபாத்தில் ஒரு இதுவும் அண்ட் இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் இன் ஜிம்மில் அப்படின்ற இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் லிட்டர் பெர் மினிட் கெப்பாசிட்டி கொண்டது. ஸோ 440 லிட்டர் பெர் மினிட், இன்னொன்று வந்து 220 லிட்டர் பெர் மினிட். ஸோ இது ரெண்டுமே வந்து நியூ டெல்லி, என்சிஆர்னா நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியன். ஸோ நியூ டெல்லியில் தான் இதை செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் 30 ஹாஸ்பிட்டல்ஸை வந்து டெடிக்கேட்டட் கோவிட் ஹாஸ்பிட்டல்ஸாக மாற்றுறதுக்கான சில வேலைகளையும் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4200 பெட்ஸோட, 300 ஐசியூ பெட்ஸோட அண்ட் 250 வென்டிலேட்டட் பெட்ஸோட நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டேஷ்போர்டும் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. லைக் பக்கத்தில் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் பெட்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தென் அஸ்ஸாமோட இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹிமாண்டா பிஸ்வா சர்மா, இவர் தான் 15th சிஎம் ஆஃப் அஸ்ஸாம். ஸோ அஸ்ஸாமில் இவரோட ஹிஸ்ட்ரி வந்து 1980s டீனேஜராக ஆரம்பிக்கிறாரு. ஒரு காங்கிரஸ் பார்ட்டியில் ஒரு டீனேஜராக ஜாயின் பண்ணி ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கார். 2019, 2011 வந்து கிரைசிஸ் மேனேஜராக இருக்கார். லைக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுற மேனேஜர் மாதிரி. ஸோ சிஎம்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். கொகாய் அப்படின்ற ஒரு சிஎம் 2015 வாக்கில் வந்து கொகாயின்ற சிஎம் வந்து இறந்து போகிறாரு. ஸோ அவருக்கு அப்புறம் பொசிஷனில் வந்து இவர் வரலான்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. எப்படின்னா 78 காங்கிரஸ் எம்எல்ஏஸில் 54 எம்எல்ஏஸ் வந்து இவரே சிஎம்மாக இருக்கட்டும்னு ஓட் பண்ணிட்டாங்க. ஆனால் காங்கிரஸோட வைஸ் பிரசிடெண்ட்டான ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டாரு, இல்லைப்பா வேணாம், கொகாய்னு அந்த சிஎம் இருக்கார் இல்லையா, அவரோட பையனான கௌரவவே போட்டுருங்க சிஎம்மா அப்படின்னு சொல்லவும் இவருக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு. ஏன்னா அத்தனை வருஷம் நான் வந்து ஒரு டீனேஜராக இருந்து இத்தனை வருஷமாக நான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னை போடாமல் எப்படி நீங்கள் அப்படி அதாவது வாரிசு அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி கோவத்தில் என்ன பண்ணிட்டாரு, இந்த காங்கிரஸில் தானே இருக்கார், ஆப்போசிட் பார்ட்டியான பிஜேபியில் போய் சேர்ந்துட்டார் 2015. அதுக்கு அடுத்தே 2016 எலெக்ஷன் வருது. என்ன பண்ணார், ஆப்போசிட் பார்ட்டிக்கு போனார்ல, இவரோட மாஸ்டர் மைண்ட் பிளான்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணார், இம்ப்ளிமெண்ட் பண்ணார். பிஜேபி பயங்கரம் ஹிட் ஆகி பொசிஷனை பிடிச்சிருச்சு. ஸோ சிஎம்மாக சர்பானந்த சோனோவாலை வந்து போட்டாங்க. ஸோ அவருக்கு அப்புறம் இப்போ இந்த டைமும் அவரோட ஃபுல் எஃபோர்ட்டையும் போட்டு பிஜேபி வந்து வின் பண்ணிடுச்சு. இப்போது இவரை வந்து ஹேமந்த் பிஸ்வா சர்மா, பிஜேபியோட லீடர் அசாமில். ஸோ அவரே வந்து சீஃப் மினிஸ்டராக ஆகிட்டார். அவரோட இது வந்து அவரோட 40 வருஷ கனவு. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு பாருங்கள். பட் ஓகே, அது வந்து அதை பாயிண்ட் யோசிச்சிங்கன்னா இதெல்லாமா தேவையா அப்படின்னு நினைக்கலாம். பட் ஹேமண்டா பிஸ்வா சர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் அஸ்ஸாமோட சிஎம் ஹேமண்டா பிஸ்வா சர்மா அப்படின்னு படிச்சுட்டு மட்டும் போகாமல் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். யூஸ்வலாகவே அஸ்ஸாமில் வந்து 2 பார்ட்டிஸ்லேருந்து தான் சிஎம் வருவாங்க. ஒன்று ஏஜிபி ஆர் காங்கிரஸ். இது 2லேருந்தும், அதாவது ஒரு தடவையாவது அந்த 2 கட்சியில் இருந்திருப்பாங்க. அந்தளவுக்கு பலம் வாய்ந்த கட்சிகள். இப்போது இங்கே நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி பிஜேபியிலேருந்து போன தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இந்த ஏஜிபி விச் இஸ் அசாம் கானா பரிஷத் அப்படின்ற கட்சியில் சேராமல் அந்த கட்சிக்கும் இவருக்கும் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்டாவது ஜாயின் பண்ணியிருப்பாங்களாம். ஸோ அதில் ஜாயின் பண்ணாமல் ஒரு சிஎம் வந்திருக்காரு அப்படின்னா அது இவர் தானா. ஸோ அவ்வளோதான், ஹேமண்டா பிஸ்வா சர்மா. அவருக்கு கவர்னர் ஜக்தீஷ் முக்தி இன் குவாஹட்டியில் வந்து 15th மினிஸ்டராக வந்து ஸ்வானின் பண்ணி ஓத்தெல்லாம் சொல்லி
ரெடி லைக் சிஎம் ஆயிட்டாருப்பா. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் ஸ்விங் அப்சார்ப்ஷன் ஆக்சிஜன் பிளான்ஸ் இனாக்ரேட்டட் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். இதுக்கு முன்னாடி எல்என்டி வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் ஸ்விங் அப்சார்ப்ஷன் ஆக்சிஜன் பிளான்ஸை கொடுத்ததை பற்றி பார்த்துருப்போம். இல்லை என்னென்னா ப்ரெஷர் ஸ்விங் அப்சார்ப்ஷன் ஆக்சிஜன் பிளான்னா என்ன அப்படின்னா, அட்மாஸ்ஃபியரில் நம்மளுக்கு காற்று இருக்குது, பட் நம்ம அதை வந்து ஆக்சிஜன் தனியாக, கார்பன் தனியாக, நைட்ரஜன், ஹைட்ரஜன் எல்லாமே தனித்தனியாக இல்லாமல் மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரெஷர் ஸ்விங் அப்சார்ப்ஷன் ஆக்சிஜன் பிளான்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, காற்று நேச்சுரல் அட்மாஸ்ஃபியரில் இருக்க காற்றை வந்து அப்சார்ப் பண்ணி சர்டைன் ப்ரெஷர் கொடுத்து ஆக்சிஜனை மட்டும் தனியாக பிரிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேஷில். ஸோ 2 இடத்துல லைக் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் ஹமிர்பூர் அண்ட் ஜவஹர்லால் நேரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் சம்பா 2 இடத்துலையும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்பாவில் வந்து 400 PLMனாலும் எல்பிஎம்னாலும் ஒன்று தான், லிட்டர் பெர் மினிட். ஸோ ஹமிர்பூரில் வந்து 300 லிட்டர் பெர் மினிட். அண்ட் இப்போ வந்து அவங்க இன்னொரு கோரிக்கை வச்சுருக்காங்க, லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் வந்து 15 மெட்ரிக் டன் ஆஃப் ஆக்சிஜன் தான் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 30 கொடுங்கப்பா, எங்களால் வந்து சமாளிக்க முடியல இதை வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. That's it. Next, NHIDCL gives 4 critical care life support ambulance to Ladakh. ஸோ லடாக்கில் வந்து 4 கிரிட்டிக்கல் கேர் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸை வந்து நேஷ்னல் ஹைவே அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து விச் இஸ் அண்டர் த ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவே மினிஸ்ட்ரி இருக்கிற கார்பரேஷன் தான் இது. ஸோ அவங்க வந்து ஆம்புலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லடாக்கோட எம்பியான ஜம்யங் செரிங் நம்கியால் அவர் தான் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி வைக்கிறாரு அந்த ஆம்புலன்ஸை. அண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரி, லேஹோட சிஎம்ஓ அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த செரிமனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் நியூஸ். ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா, மதர்ஸ் டே வந்து 2nd Sunday of May வந்து நம்ம கொண்டாடுறோம். ஸோ இந்தியாவில் ஒவ்வொரு கண்ட்ரியும் வேறு மாதிரி, அதனால தான் வெறுமன மதர்ஸ் டேன்னு இருக்குது. வேர்ல்டு ஆர் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு எந்த ஒரு ப்ரிஃபிக்ஸும் இல்லை. ராஜ்யசபா எம்பி அண்ட் ரெனவுடு ஸ்கல்ப்டரான ரகுநாத் மொஹபத்ரா இறந்து போயிருக்காரு. அவர் வந்து இறந்து போயிருக்காரு. நேஷ்னல் அவார்டு 3 பத்மா அவார்ட்ஸுமே வாங்கியிருக்காரு. ஸ்கல்ப்டிங்கோட இன்ஸ்ட்ரக்டராகவும் இருந்திருக்காரு சர்டைன் ஸ்டேஜில். ஒடிசாவை சேர்ந்தவர் இறந்து போயிருக்காரு. ஃபார்மர் ஹாக்கி பிளேயர்ஸ் எம்கே கௌஷிக் அண்ட் ரவீந்திர சிங் பால் 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. ஸோ கௌஷிக்ன்றவர் வந்து கோச்சாக இருந்தவர். ரவீந்திர பால் சிங் அப்படின்றவர் வந்து பால் வடிஞ்ச முகம், ரொம்ப இன்ட்ரோவர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்கே கௌஷிக் தான் வந்து கோச்சாக இருந்து இது பண்ணியிருக்காரு, இறந்து போயிருக்காரு. இவங்க 2 பேருமே வந்து 1980 சம்மர் ஒலிம்பிக்ஸில் ஹாக்கி வந்து கோல்டு மெடல் வாங்கும்போது இவங்க 2 பேருமே அந்த டீமில் இருந்திருக்காங்க. ஆர்னா சப்லெங்கா அப்படின்றவங்களோட ஃபர்ஸ்ட் மேரிட் ஓப்பன் விமென்ஸ் சிங்கிள் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அகேன்ஸ்ட் ஆஷ்லே பார்ட்டி. இவங்க வந்து ஆக்சுவலாக அவங்களோட ஃபர்ஸ்ட் விமென் டென்னிஸ் அசோசியேஷன் தட் இஸ் ஜாயின் பண்ணது ஆர் ப்ளே பண்ணதுன்னு பார்த்தோம்னா 2017 1998 பார்ன். நிறைய பேர் நம்ம 1998 பார்னாக இருப்போம்னு நினைக்கிறேன். இவங்க வந்து சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் பிளேயர் கிராண்ட் ஸ்லாம் அவார்டு வந்து 2 தடவை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸை மறந்துட்டேன் அங்கே சொல்லும்போது, அதனால் இப்போ சொல்கிறேன். லூயிஸ் ஹாமில்டன் வந்து 5th சக்ஸசிவ் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸில். அண்ட் ககன்தீப் சிங் பேடியை வந்து சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர் அண்ட் செக்ரட்டரி 2மே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு முன்னாடி இருந்தது வந்து பிரகாஷ் குமார். தென் தேட்ஸ் இட். இளையன்பு IAS அப்படின்றவர் வந்து நியூ சீஃப் செக்ரட்டரி அண்ட் அவர் கீழே 4 செக்ரட்டரிஸ் டு அசிஸ்ட் அவர் சிஎம் மிஸ்டர் K. ஸ்டாலின். அண்ட் ஃபார்மர் மினிஸ்டர் பிச்சாண்டி தான் இப்போது TM அசம்பிளி ப்ரோடம் ஸ்பீக்கராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. டேலர் ஸ்விஃப்ட் வந்து 2021 பிரிட் அவார்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க, லைக் குளோபல் ஐகான் ஹானர். ஸோ தென் எலிஃபெண்ட் இன் வார்ம், லைக் பாவக்கதைகளில் வர அந்த கல்கி அவங்க எழுதின புக். ஸோ பென்குயின் தான் லான்ச் பண்ணுறாங்க, May 8 லான்ச் ஆகுது. கிக் இண்டியா வந்து அவங்களோட கிக் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 3 lakh கவர் இன்சூரன்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வின்கோவ்-19 நோவல் ஆன்டிபாடியை வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க.
தென் ஐடி ஆர்ட் மொபைல் ஆப்பை வந்து லான்ச் பண்ணது இன்டர்போல். ஸோ சர்டன் கல்ச்சுரல் திங்ஸ் எல்லாம் வந்து செக்யூர் பண்ணி வைக்கணும், தொலைஞ்சு போச்சுன்னா அதை சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்போல் வந்து 194 கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்றதுனால நிறைய லாங்குவேஜில் தான் இந்த ஆப்பே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு யூஸ் பண்ணணும் அப்படின்ற போது அந்த 194 கண்ட்ரீஸில் இருக்க பீப்புளும் யூஸ் பண்ணணுன்ற போது ஐஃபோன் ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அரபிக், ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், இங்கிலீஷ்னு நிறைய லாங்குவேஜ்லேயும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சிப்லா சைன்ட் இன்க் வித் பேக் வித் யூஎஸ் பேஸ்ட் பிரிட்டினிப் அப்படின்ற ஒரு மெடிசன் பார்த்தோம் இல்லையா. ஸோ ரெம்டெசிவிரோட இதை காம்பினேஷனில் கொடுக்கலாம் அப்படின்னு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வாங்கியிருக்காங்க. கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரைலி குரூப் வந்து 4% ஸ்டேக் ஆஃப் எஸ்பிஐ லைஃப்பை வந்து செல் பண்ணாங்க. அதோட ரிசல்ட் என்னவாயிடுச்சு அப்படின்னா 3.22% ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸோட. ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ வந்து இங்கே 960 1050 பைசைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அனுராக் கஷ்யப் தாகூர் வந்து 1.5 lakh டோசஸ் ஆஃப் ஸ்புட்னிக் 5 வேக்சினை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காங்கிரஸ் லீடரான மல்லிகார்ஜுனா கார்ஜே அப்படின்றவர் வந்து பிஎம்க்கு லெட்டர் கேள்வி கேட்டது மூலயமா ஆன்சர் பண்ணதன் மூலயமா இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து 1,50 crore ஃப்ரம் எம்பிலாட் ஃபண்ட் ஃபார் ஹரித்வார் மெடிக்கல் சப்ளைக்கு கொடுத்துருக்காங்க. பிஐபி ரிப்போர்ட்டட் நோ சச் அப்ரூவல். 12 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களும் வந்து கோவேக்சின் போட்டுக்கலான்ற மாதிரியான ஃபேக் நியூஸஸ் வருது. ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ மூலயமா கவர்மெண்ட் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிசிஐ வந்து எமர்ஜென்சியில் மட்டும் நீங்கள் வந்து ஆன்டி கோவிட் ஓரல் ட்ரக் 2DGன்னு வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் மட்டும் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லியிருக்காங்க. இஎஸ்ஐசி வந்து ஆக்சிஜன் ஜென்ரேஷன் பிளான்ட் வந்து 2 ஹாஸ்பிட்டலில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அசாமோட சிஎம்ஆ ஹிமண்டா பிஸ்வா சர்மா அவர் வந்து ஸ்வானின் ஆகிட்டார். ப்ரெஷர் ஸ்விங் அப்சார்ப்ஷன் ஆக்சிஜன் பிளான்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் NHIDCL 4 கிரிட்டிக்கல் கேர் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் வந்து லடாக்கில் கொடுத்துருக்காங்க. தேட்ஸ் இட் ஃபார் டுடே. வேர்ட் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தோன்னா சென்சிபிள், ஹேவிங் அ பேலன்ஸ்டு மைண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே, சேன் பர்சன் கேன் டூ அ ஒர்க் வித்தவுட் ஹரி அப்படின்னு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து கோட் ஆஃப் த டே, யூ கான் கோ பேக் அண்ட் சேஞ்ச் த பிகினிங் பட் யூ கேன் ஸ்டார்ட் வேர் யூ ஆர் அண்ட் சேஞ்ச் த எண்டிங். நல்லா இருக்குல்ல இன்றைக்கோட கோட்டு. ஏன்னா இப்போ வந்து நிறையா பேருக்கு இது தேவை. இது வந்து இப்போ தேவையில்லைனாலும் திடீர்னு கால் லெட்டர் வரும் பார்த்திங்களா. எஸ்பிஐஜேயோட கால் லெட்டர் வந்துருச்சு, இன்னும் ஒரே வாரத்தில் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து உங்களுக்கு இந்த கோட் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதனால தயவு செஞ்சு அப்போ இந்த கோட்டை நினச்சி ஃபீல் பண்ணாமல் இப்போலேருந்தே யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் யூ ஆர் நவ் அண்ட் சேஞ்ச் த எண்டிங். தேட்ஸ் இட். இன்றைக்கி நைட் 10 o'clock டாக் அண்ட் மார்க் குவிஸ் குரூப்பில் வந்து நடக்கும், விச் இஸ் குவிஸ் நடக்கும். ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங் மை டாக்ஸ். பிகாஸ் சார் இல்லாத போது கண்டிப்பாக யூ won't be interested to என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டீங்க. பட் தென் பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ், till the last பார்த்தவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஹாவ் அ ஹாப்பி டே.